ஒரு அமைதியான கிராமத்தில் நான் பிறந்தேன். உலகம் என் முன் நகர்ந்தது, ஆனால் யாரும் என்னை நோக்கி நின்றதே இல்லை. நான் ஒரு மரத்தூணில் கட்டப்பட்டபடி வாழ்க்கை என்னை தவிர்த்து ஓடுவதை கண்டு கொண்டிருந்தேன். வலிமையான குதிரைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டதை நான் தினமும் பார்த்தேன். போராளிகளும் அரசர்களும் அவற்றின் மீது ஏறி சென்றார்கள். அவை அலங்கரிக்கப்பட்டன, பாராட்டப்பட்டன. ஆனால் நான் மட்டும் ஒதுக்கப்பட்டவனாக இருந்தேன். பல நாட்கள் என் எஜமானன் கூட என் முதுகில் சுமை வைக்கவில்லை. என் வாழ்க்கையும் மாறவில்லை. என் முதுகு வெறுமையாக இருந்தது. என் மனம் கேள்விகளால் நிரம்பியது. நான் ஒன்றுக்கும் உதவாத கழுதையாய் படைக்கப்பட்டவனா என்று பல முறை எண்ணினேன். என் கழுத்தில் இருந்த கயிறு சுமையாக இருந்தது. ஒரு நாள் 2 மனிதர்கள் என்னை நோக்கி நடந்து வந்தார்கள். அவர்கள் என்னை அவிழ்த்தார்கள். என் இதயம் பயத்தில் நடுங்கியது. நான் இதுவரை அந்த தூணை தாண்டி நடந்து பார்த்ததே இல்லை. என் எஜமானன் அவர்களிடம் கேள்வி கேட்டான். அப்போது அவர்கள் சொன்ன வார்த்தைகள், கர்த்தருக்கு இது தேவை. அந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையை மாற்றின. நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்பதை உணர்ந்தேன். அவர்கள் என்னை கிராமத்தின் குறுகிய தெருக்களில் வழிநடத்தினார்கள். பிறகு நான் அவரை கண்டேன். அவரை பார்த்த அந்த நொடியே என் உள்ளம் அமைதியானது. படைக்கப்பட்ட அனைத்தும் தன் படைப்பாளையை அறிந்து கொள்ளும் அந்த உணர்வு என்னுள் எழுந்தது. அவர் என் முதுகில் கை வைத்தார். அந்த தொடுதல் என் பயத்தை அமைதியாக மாற்றியது. பிறகு அவர் என் மேல் ஏறினார். நாங்கள் நகரத்தை நோக்கி நடந்தோம். மக்கள் கூட்டம் அதிகரித்தது. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் சந்தோஷத்தில், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். பனை கிளைகளை அசைத்தார்கள். அவர்கள் பாதையில் ஆடைகள் விரித்தார்கள். அவர்கள் அவரை போற்றினார்கள். ஆனால் அவரை நான் சுமந்தேன். அந்த நொடியில் நான் ஒரு உண்மையை புரிந்து கொண்டேன். குதிரைகள் அரசர்களை போருக்கு சுமக்கும், ஆனால் நான் சமாதானத்தின் ராஜாவை சுமந்தேன். என் கடந்த காலத்தின் ஒவ்வொரு தனிமை நாளும் வீணாகவில்லை. நான் மறக்கப்பட்டதாக நினைத்த காலங்கள் உண்மையில் என்னை தயார் செய்த காலங்கள் என்பதை புரிந்து கொண்டேன். அவர் என் முதுகில் இருந்து இறங்கிய போது மக்கள் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். அவர் என் உள்ளத்தில் அவர் ஒரு பரிசை விட்டு சென்றார். அதுதான் அங்கீகாரம். இன்று நீங்கள் வாசிக்கும் வேதாகமத்தில் எனக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. மனிதர்கள் என்னை மறந்தார்கள், ஆனால் தேவன் என்னை நினைத்தார். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நெடுங்காலமாய் காத்திருக்குதில் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போலிருக்கும். ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு குரல் ஒலிக்கலாம், கர்த்தருக்கு நீ தேவை என்று. அந்த நாள் வரும்போது உங்கள் காத்திருப்பு உங்கள் அங்கீகாரமாக மாறும்.